1972ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு நடந்தது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நீக்க வேண்டும் என்கிற தீர்மானம். புரட்சித் தலைவராலே வளர்க்கப்பட்டவர்கள், ஆளாக்கப்பட்டவர்கள், அவராலே வசதி பெறப்பட்டவர்கள் எல்லோரும் அதில் இருந்தும் ஒருவர் கூட புரட்சித் தலைவருக்கு ஆதரவு தெரிவித்தார். அது ஏகமானதாக அந்த தீர்மானம் நிறைவேறியது. இதனால் இதயம் நொந்து போன புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் இந்த இயக்கத்திற்காக தனது செல்வத்தை, செல்வாக்கை, உழைப்பை, தொண்டை பயன்படுத்தியும் கூட தனக்கு இப்பேற்பட்ட கொடுமை நிகழ்ந்துவிட்டதே என்று கருதினார். அதனுடைய விளைவாகத்தான் அவர் அதிமுகத்தை உருவாக்கிய போது கழகத்தினுடைய பொதுச் செயலாளரை அடிப்படை தொண்டர்கள் தான் தேர்ந்தெடுத்தது. அவரை நீக்குவதற்கோ அல்லது தற்காலிகமாக எழுச்சி வைப்பதற்கோ பொதுக்குழுவுக்கு அதிகாரம் இல்லை. கட்சியிலே உள்ள எந்த அமைப்புக்கும் அதிகாரம் இல்லை. சாதாரண உறுப்பினர்கள், உழைக்கிற மக்கள், வேறு எளிய மக்கள், அவர்கள் தான் புரட்சி தலைவரை அதை ஏற்றுக்கொண்டார். அவர்கள் வெளியே தூக்கி எறிந்த பொழுது, பொதுக்குழு அவரை தூக்கி எறிந்த பொழுது இருகையாலும் ஏற்றிக் கொண்டது இந்த நாட்டில் இருந்த வேலை. அதனால்தான் அவர் தொண்டர் மீது நம்பிக்கை வைத்து பொதுக்கு கழகத்தினுடைய பொதுச் செயலாளரை தொண்டர்கள் தான் தேர்ந்தெடுத்து கூட்டி அதை திருத்துவதற்கு எந்த அமைப்புக்கும் அதிகாரம் இல்லை என்று சொன்னார். இதை அதையே மாற்றி அவர் எதை உயிர்தலையாக கருதினாரோ அதையே இவ்வாறாக்கி விட்டு இன்றைக்கு பொதுச் செயலாளர்கள் அவர்களே ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து இவர்கள் மாவட்ட செயலாளர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் நினைப்பார்கள், அவர்கள் பொதுச் செயலாளர்கள் நினைப்பார்கள் என்று ஒரு தகுதித்தம் என்று சொன்னார். பொதுச் செயலாளர் பொறுப்பு யார் வர வேண்டும் என்று புரட்சித் தலைவர் உயிரென கருதிய அந்த உரிமையை தொண்டர்களுக்கே தர வேண்டும் என்பதுதான் அறிவுரை நண்பர் ஓபிஎஸ் அவர்கள் தலைமையிலே நம்முடைய. அதனால்தான் தொண்டர்களுடைய உரிமைகளை அப்படின்னு அமைகிறார். இயங்கி நாம் எடுத்து வைத்த வாதங்கள், விளக்கங்கள் இன்று நம்மோடு மட்டுமல்ல, இன்றைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தொண்டர்களையும் சென்று அடைந்துவிட்டனர். நம்முடைய ஆதரவாளர்களும் அதை புரிந்து கொண்டார்கள். இன்னும் ஓராண்டில் தேர்தல் வந்திருக்கிறது. நம்மை பார்க்கிறவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? உறுப்பினர்கள் என்று கேட்கிறார்கள். கழகத்தினுடைய அடிமட்டத்தில் இருக்கிறவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? இப்படியாவது இந்த இயக்கம் ஒன்று சேர்த்து புரட்சித் தலைவர்களை விரும்பினாலோ அதை போல ஒரு பொதுச் செயலாளருக்கு நீங்கள் ஏன் ஒன்று செல்லப்போம்? ஆகவே நாம் எடுத்து வைத்த உணர்வுகளை நாம் இந்த இயக்கம் சாதாரண உறுப்பினர்கள், தொண்டர்கள், நம்முடைய ஆதரவாளர்கள் அவர்களை சென்று அனுமதித்து அவர்களோடு சென்று அனுமதிப்பட்டது மட்டுமல்ல, இன்றைக்கு பொதுச் செயலாளர் என்று கூறிக்கொண்டிருக்கின்றவர்களை சுற்றியுள்ளவர்களுக்கும் சுருக்கென்று தைத்துவிட்டது. ஆனால் வெளியே சொன்னால் வெட்கம். எப்படி எடப்பாடியை மாத்திரத்துன்னு தெரியல. ஆனால் எடப்பாடியை வச்சுக்கிட்டு இனிமேல் ஜெயிக்கவும் முடியாது. இது நம்மாலே ஏற்பட்டதல்ல, நாம் முயற்சித்தோம்.
அதை இன்றைக்கு அடிப்படை தொண்டர்கள் புரிந்து கொண்டார்கள், நிர்வாகிகள் புரிந்து கொண்டார்கள். இது வேண்டும் என்று சொல்கிறார் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ், இது வேண்டாம் என்று தடுக்கிறார் எடப்பாடி. தடை யார் என்பதை புரிந்து கொண்டார். இதை எப்படி அகற்றுவது என்பது இன்றைக்கு அவர்களுடைய. ஆகவே நாம் முதல் கட்டமைப்பை பெற்றிருக்கிறோம். புரட்சி தலைவராக உருவாக்கப்பட்ட விதியின்படி கழக பொதுச் செயலாளர் வர வேண்டும் என்கின்ற உணர்வை நாம் எடுத்து நினைவுபடுத்துகிறோம். இன்றைய புரட்சி தலைவருடைய தொண்டர்கள் அதை புரிந்து கொண்டார்கள். அதுவே நமக்கு கிடைத்திருக்கிறது. எடப்பாடி போகணும்னு நம்ம மட்டுமா சொல்றோம்? நாம் வெளியிலே வாயாம சொல்றோம். அவர் சுற்றி இருக்கிறவனே எப்போ உருவாகணும்னு அவர் கருத்து கொடுத்து. ஆக இது எத்தகைய எடுக்க போகிறது என்பதை நாம் புரிந்திருந்துப்பார். அடிமட்டத்திலே இந்த கருத்து ஊடுருவி அவர்களிடத்திலே விவாத பொருளாகி இதற்கு ஒரு விடிவு காலம் வந்தாலுடைய நமக்கு எதிர்காலம் இல்லை என்கிற உணர்வும் அவர்களிடத்திலே வந்து இன்றைக்கு பொதுச் செயலாளர் என்று கூறிக்கொண்டிருக்கின்ற அவர்கள் யாரும் அங்கே மதிப்பதாக தெரியும்.